கொஞ்ச நேரம் அத்தை கைய விடுங்க மாமா. நீ என்னம்மா மாமா போயிட்டா சண்டைக்கு ஒரு ஆள் இல்லைன்னு நிம்மதி ஆயிட்டியா? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க என்ன பார்த்து? நான் இங்க வெளியே நின்றுகிட்டு வேண்டாத சாமியே இல்ல. உயிர் போய் உயிர் வந்துச்சு. நீ ஒரு பாசக்கார மருமகன் எனக்கு தெரியாதா? சும்மா சொன்னேன். சக்தி ஐயா, ரேவதி, சக்தி, எல்லாரும் வந்திருக்கீங்களா? மாப்பிள்ள, ஆ, எல்லாரும் பயந்து போயிட்டீங்க போல. எனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா பேர பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் நான் போவேன். மாமா கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நெஞ்சு அடைச்ச மாதிரி இருந்தது. சின்ன ஏப்பம் வந்திருந்தா சரியா போயிருக்கும். இல்லை ஒரு சோடாவது குடிச்சிருக்கணும். அதுக்குள்ள தலை கிறங்கி போயிடுச்சு. அதான் இப்போ ஒன்றும் இல்லைன்னு ஆண்டாளே சொல்லிட்டாளே. ஐயா போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஐயா. எல்லாரையும் ஒரேடியா சேர்த்து பார்க்கறதுன்னா எப்போவும் நடக்காது இல்ல. நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேனே. மாமா அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மாமா கொஞ்ச நேரம் தூங்குங்க. இப்ப மணி என்ன? 4 மணி ஆகுது. ஓ, அவ்வளவு நேரம் ஆச்சா? எல்லாருக்கும் காலையில வேலை இருக்குமே. போய் படுங்கப்பா. தாத்தா ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. அப்படியா? நேத்து ராத்திரியில இருந்து இங்கதான் இருக்கமா? அப்ப ராத்திரியில இருந்து நீங்க யாரும் தூங்கலையா? ஐயோ, நான் எல்லாரும் வேலையும் கெடுத்துட்டேனே. நாளைக்கு சண்டே தான் தாத்தா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆ? ஆ. நாளைக்கு இல்ல, இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை. ஓ. மாமா ரொம்ப தெளிவுதான். உடம்பு சரியில்லாம போறத கூட லீவு நாளா பார்த்து வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன்.